ஒரு நாட்டுல ஒரு ராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணாரு, யாருனாலும் எது வேணாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்கலான்னு. மக்கள் எல்லாம் போய் ராஜாட்ட என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்போ ஒரு ஏழை ஒருத்தன் போறான், காட்டு வழியா போயிட்டு இருக்கான், ராஜாட்ட போய் ஏதாவது வாங்கலான்னு. அப்போ அங்க ஒரு வயசான சாது படுத்திருக்காரு. அவருக்கு தண்ணி தாகம், ஆனா கொடுக்க ஆள் இல்லை. இவன் வேகமா ஓடி போய் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து வந்து அந்த தாத்தாவுக்கு கொடுத்தான். தண்ணி கொடுத்தோன்னே தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ நல்லா இருப்ப, எங்க போற அப்படின்னு கேட்டார். ராஜா வந்து யாருக்கு எது வேணாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காராம், எல்லாரும் போய் வாங்கிக்கிறாங்க, அதான் நானும் போறேன். ஆமா, நீ என்ன கேட்க போற? நான் என்ன கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, போய் ஏதாவது கேட்போமே, நான் போறேன். நான் ஒண்ணு சொல்றேன், கேட்கறியா? சொல்லுங்க சாமி. நீ ராஜா கிட்ட கேளு, ராஜா நீங்க குடிசையில வந்து ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னே இவன், சாமி எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ராஜாவை கூட்டிட்டு வந்து நான் எப்படி விருந்து கொடுக்க முடியும்? அவர் சொன்னாரு, நீ இதை கேள, அப்புறம் பாரு. இவன் போனான், எல்லாரும் மக்கள்லாம் அது இதுன்னு வந்து வாங்கிட்டு போறாங்க. இவன் போயிட்டு ராஜா கேட்டார், என்ன வேணும் உனக்கு? ராஜா நீங்க குடிசைக்கு வந்து ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னதான் தாமதம். ராஜா ஸ்டன் ஆயிட்டாரு, ஆச்சரியமாயிடுச்சு ராஜாவுக்கு. அப்புறமா இவன் இருக்கிற இடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. இப்போ ராஜா வந்து மந்திரிகிட்ட கேட்கிறாரு, எப்படி போகலாமா அப்படின்னு. ராஜா, அவங்க வீடுலாம் இருக்கிறது ரொம்ப குடிசை, ஒரே குப்பை காடா கிடக்குது, எப்படி நீங்க அங்க போவீங்க? உங்க கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு ராஜா சொல்றாரு. சரி, நம்ம அந்த குப்பை காடெல்லாம் சரி பண்ணி நல்ல ரோடெல்லாம் போடுங்க அப்படின்னு. எல்லாம் ரோடெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணியாச்சு, ஊரே சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ மந்திரி ராஜாட்ட சொல்றாரு, ராஜா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் இப்பயும் நீங்க அங்க போய் சாப்பிட்டா அவங்களோட கௌரவ குறைச்சல் ஆகும். அப்ப நான் என்னதான் பண்ணணும்? நீங்க உங்க பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, அப்பன்னா மருமக வீட்டுக்கு விருந்து சாப்பிட்ற மாதிரி போயிடலாம் அப்படின்னு. ராஜா கோவம் வந்துச்சு, இதுக்காக என் பொண்ணை கொடுக்க சொல்றியா? மந்திரி சொன்னாரா, ராஜா பாருங்க, எல்லாரும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டாங்க, ஆனா ஒருத்தன் தான் உங்களை கேட்டான், நீங்க வந்து என் வீட்டுல சாப்பிட சொன்னான். அது மட்டும் இல்ல, இவனுக்கா அந்த யோசனை வந்து கேட்டா அவன் புத்திமான் தான். வேற யாராவது சொல்லி கொடுத்து இவன் கேட்டிருந்தாலும் அப்பயும் இவன் புத்திமான் தான். ஏன்னா புத்திசாலித்தனமான ஒரு ஐடியாவை இவனுக்கு கேட்கணுங்கிற எண்ணம் வந்திருக்குல்ல, அதனால அவன் புத்திசாலி தான். அதனால ஒரு அற்புதமான புத்திசாலி தான் உங்க பொண்ணை கொடுக்குறீங்க, சந்தோஷமா கொடுக்கலாம் அப்படின்னு ராஜா அவனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. கல்யாணம் பண்ணி வச்சோன்னே அப்புறமா போய் அந்த குடிசையில போய் சாப்பிட போறாரு. அந்த ஏழை குடிசைவாசி இருக்கான்ல, அவன் தான் ஒரு பக்தன். அந்த சாது இருக்கிறாருல, அவர் தான் குரு. அந்த ராஜா வந்து கடவுள் மாதிரி. மக்கள் எல்லாரும் போனாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த குரு காட்டின பாதை என்ன? நீ அவரையே கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த பக்தன் கடவுள்கிட்ட போய் அவரையே கேட்டதுனால அவனுக்கு எல்லாமே கிடைச்சது.